ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப் சிசியோட பேசிக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபோட்டோஷாப் சிசி டிஃப்ரெண்ட் இயர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ நான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற வெர்ஷன் அந்த இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் சிசி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2018 வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த 2018 வெர்ஷனில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் முடிக்க இந்த டுட்டோரியலில் நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டான வீடியோவும் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபோட்டோஷாப் சிசி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். இன்டர்ஃபேஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஃபைல்ஸ், எடிட், இமேஜ், லேயர், டைப், செலக்ட், ஃபில்டர், 3D, வியூ, விண்டோ, ஹெல்ப் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த மேலே இருக்க ஆப்ஷன் மோஸ்ட் ஆஃப் அடோப் சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கும் சேம் ஆப்ஷன் தாங்க இருக்கும். பட் உள்ளே இருக்க ஒவ்வொரு விஷயமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபைல்ஸ், எடிட்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ நார்மலாக ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணோடனேவும் நியூ யூஸருக்கு கிரியேட் நியூ அந்த ஓப்பன் சொல்லியிருக்கும். அதே இது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன ஃபைல்ஸ் ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஃபைல்ஸ்களும் இருக்கும். இது ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணி ஏதாச்சும் ஒர்க் பண்ணக்கப்புறம் இந்த ஃபைல்ஸ் ஃபுல்லும் சைடில் ரீசெண்டாக சேவ் ஆகும். இப்போ நம்ம நியூ யூஸர்னால கிரியேட் நியூன்னு கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இப்போ கிரியேட் நியூ கொடுத்தோன்னே ஒரு நியூ டாக்குமெண்ட் சொல்லி வரும். இந்த நியூ டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்கும்னா, நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல் சைஸ் ஃபுல்லுமே இந்த நியூ டாக்குமெண்ட்டில் தாங்க சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைல் சைஸ் சேவ் பண்ணினோமா அந்த ஃபைல் சைஸ் இந்த சேவ்டுன்னு சொல்லி ஆப்ஷன் ஒர்க் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபோட்டோன்றது எதுவுமே இல்லைங்க. நார்மலாக ஒரு ஃபோட்டோ சைஸ் என்ன இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோஷாப்பில் நியூ டாக்குமெண்ட்டில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஃபால்ட்டான ஃபைல் சைஸ்களும் நம்மளுக்கு காமிக்கும். அதுக்கடுத்து பிரிண்ட்டு சைஸ் என்னென்ன இருக்குமோ A4, A6, A5, A3 அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த டிஃபால்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன், வெப்பு அண்டு மொபைல்ஸ், ஃபிலிம் அண்ட் வீடியோ அந்த மாதிரி நிறையா டிஃபால்ட்டான ஃபைல் சைஸ் இதுக்குள்ளேயே இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ எதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னா A4 சைஸு எடுத்துக்குவோம். A4 சீட் நம்ம கிளிக் பண்ணோம்னா அதோட வித், ஹைட், அதுக்கடுத்து அதோட மீட்டர்ஸ், மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா, பிக்சலா, பாயிண்ட்டான்னு சொல்லி வந்துடுங்க. நெக்ஸ்ட் அதோட ரெசல்யூஷன், அதுக்கடுத்து பிக்சல் அண்ட் இன்ச்சஸ், அதுக்கடுத்து கலர் மோட், அதுக்கடுத்து அந்த A4 சீட் சைஸ் எந்த கலரில் ஷோ ஆகும், அதுக்கடுத்து எத்தனை பீட்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் ஃபுல்லும் வந்துடுங்க. அதுக்கடுத்து அட்வான்ஸ் ஆப்ஷன் சொல்லி இருக்கும். அந்த அட்வான்ஸ் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலர் ப்ரொஃபைல்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் டிஃப்ரெண்ட்டான கலர் வேரியன்ஸ் இருக்குது. நீங்கள் நியூ யூஸர் இல்லை இப்போ தான் நான் ஃபோட்டோஷாப் கற்றுக்க போகிறேன், நான் ஒரு பிகினராக இருக்கேன்னா இதில் இருக்க டிஃபால்ட் சைஸ் அப்படியே இருக்கும். எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க, ஓகேவா? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், நம்மளோட ஏதாச்சும் ஒரு டிஃபால்ட்டான இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற ஏதாவது ஒரு சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதான்னு சொல்லி டவுட் இருக்கும். அந்த ஃபைல் சைஸ் நம்ம தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா வித்து, இந்த வித்தையும் இந்த ஹைட்டையும் நம்ம நார்மலாக நம்பர்ஸில் டைப் அடித்து அதுக்கடுத்து என்ன மில்லிமீட்டரில் வேணுமா, பிக்ஸா வேணுமா, அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். எதில் வேணுமோ நீங்கள் வச்சு ரெசல்யூஷன் எவ்வளோ வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் முக்கியமான ஆர்ஜிபி அண்டு சிஎம்ஒகே கலர் மோடு தாங்க. இந்த 2 கலர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்ஜிபி அண்ட் சிஎம்ஒகே கலரை நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பார்ப்போம். இப்போ நம்ம A4 சீட்டை கிளிக் பண்ணிட்டு எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு கலர் மட்டும் நான் ஒயிட்டில் இருக்கிறத பிளாக்காக சேஞ்ச் பண்ணிடுவேன், ஓகேவா? பிளாக்ல நான் ஒர்க் பண்ண போகிறோம், ஓகேவா? பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ரியேட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் சைஸ் க்ரியேட் ஆகிடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, டிஃபால்ட்டாக A4 சீட் சைஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் இருக்க ஒவ்வொரு டூல்ஸையும் சொல்லி பார்ப்போம். டூல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணி வச்சுருவோம். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபைல்குள்ளே போய் ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா இமேஜை உங்களோட விண்டோஸ் ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே எங்கே இமேஜ் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜை போய் நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நீங்கள் அதை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டேக்கில் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதில் இருக்க டூல்ஸை ஃபுல்லும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற டூல்ஸ் வந்து மூவ் டூல். இந்த மூவ் டூலை வச்சு என்ன பண்ணலான்னா ஒரு இமேஜை வந்து நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த இமேஜ் வந்து இங்கே ஒரு இங்கே இங்கே தனி பிக்சராக இருக்குது. பட் இந்த இமேஜை கொண்டு போய் நம்ம ஏர்ஃபோர்ஸ் சீட்டில் வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஏர்ஃபோர்ஸ் சீட்டை நம்ம க்ரியேட் பண்ணது இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஓப்பன் பண்ண இமேஜ் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த இமேஜை கொண்டு போய் இந்த ஏர்ஃபோர்ஸ் சீட்டில் வைக்கணும்னா யூஸ் பண்ணுற ஒரே டூல் மூவ் டூல் தான். மூவ் டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணால் உங்கள் மவுஸில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸில் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் அப்படியே மூவ் பண்ணி நம்ம ஏர்ஃபோர்ஸ் சீட்டில் இருக்கிற பேஜுக்கு கொண்டு வந்து இங்கே வந்தோடனே ரிலீஸ் பண்ணுங்கள். அப்படி ரிலீஸ் பண்ணோடனே அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நம்ம ஏர்ஃபோர்ஸ் சீட்டில் வந்து இம்போல்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த இமேஜ் சைஸ் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஸோ நம்ம ஏர்ஃபோர்ஸ் சீட் சைஸுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக ஆக்கணும்னா இந்த இமேஜ் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணணும். ட்ரான்ஸ்பரண்ட்டுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் டி அமுக்குனோடனேவும் நம்மளுக்கு எல்லா சைடுமே ஒரு ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து எல்லா கார்னரில் இருக்கும். எல்லா கார்னர்லேருந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணால் கொஞ்சம் இழுக்கணும். இழுத்தோடனே வந்து இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாகும். பெருசானே என்ட்ரு தட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டூல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலிப்டிக்கல் மார்க்யூ டூல், அதுக்கடுத்து சிங்கிள் ரோ மார்க்யூ டூல், சிங்கிள் காலம் மார்க்யூ டூல். இப்போ வந்து நம்ம ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலை பார்ப்போம். இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ இந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி ரெக்டாங்குலர் தான் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் சிறுசு ரெக்டாங்குலர் கட் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த இதை செலக்ட் பண்ணி லைட்டாக அப்படி செலக்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மூவ் டூலை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. மூவ் டூலுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து வி. அந்த மூவ் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி மூவ் பண்ணோம்னா இந்த ரெக்டாங்குலர் டூல்ஸ் வந்து கட் பண்ண ஸ்பேஸ்லேருந்து அந்த இமேஜை நம்ம எங்கே வேணால் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் பாருங்கள், நம்ம கட் பண்ண இமேஜை மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். கட் பண்ணாத மித்த இமேஜ் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஓகேவா? கட் பண்ண இமேஜ் வந்து நம்ம மூவ் பண்ணி எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெக்டாங்குலர் டூலில் வந்து ஒரு அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் தான். இது வந்து செலெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக டிஃபால்ட் செலெக்ஷன். இது அதுக்கடுத்து இது ஆட் செலெக்ஷன், இது வந்து சப்ஸ்ட்ராக்ட் செலெக்ஷன், இது வந்து இன்டர்செக்ட் செலெக்ஷன். இந்த ஆட் செலெக்ஷனை கிளிக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு ரெக்டாங்குலர் போட்டிருக்கோம். எனக்கு வந்து இந்த ஸ்பேஸும் எனக்கு சேர்த்து கட் ஆகணும்னா அதே ரெக்டாங்குலரை இப்படி ட்ராக் பண்ணி இப்படி போட்டோம்னா இந்த ஸ்பேஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடும். பார்த்தீங்களா? தெரியுது. ரெக்டாங்குலர் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறியிருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் எனக்கு ஆட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பாக்ஸ் வரைஞ்சி எடுத்தோம்னா போதும், அந்த இதுவும் ஆட் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த இதுவும் ஆட் ஆகணுமா இந்த மாதிரி கிளிக் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? நம்மளுக்கு விட்டு போன இடத்துல அதே அந்த ரெக்டாங்குலர் ஷேப் வந்து ஆட் ஆகாமல் இந்த இதுதான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் டூல். சப்ஸ்ட்ராக்ஷன் டூல் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இப்போ நான் செலக்ட் பண்ண ஏரியா எனக்கு வேணாம்னா அதை அப்படியே இழுத்து எடுக்கணும்னா சப்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னென்னு பார்த்தா இன்டர்செக்டிவ் செலெக்ஷன். நம்ம ஆடும் பண்ணியிருப்போம், சப்ஸ்ட்ராக்டும் பண்ணியிருப்போம், நார்மலாக ரெக்டாங்குலரும் பண்ணியிருப்போம். இது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ட் பண்ணுறது தான் இந்த இன்டர்செக்ட் செலெக்ஷன். இப்படி போட்டிங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு இதாக இன்டர்செக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்டர்செக்ட் செலெக்ஷன். இது எல்லாத்தையும் மூவ் பண்ணுறதுக்கு ஒரே டூல் மூவ் டூல் தான். நெக்ஸ்ட்டு என்ன டூல் பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் மார்க்யூ டூல். இதுவும் அதே மாதிரி தாங்க. இது எப்படி நம்ம வந்து ரெக்டாங்கிளாக பார்த்தோம், அதே மாதிரி இது வந்து எலிப்டிக்கல் ஷேப்பாக இந்த ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பு இருக்குது. இதை மட்டும் நான் கட் பண்ணி மூவ் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எல்லா செலெக்ஷனுமே டிஃபால்ட்டாக மேலே பார்த்துருக்காங்க. ஆட் செலெக்ஷன், சப்ஸ்ட்ராக்ட் செலெக்ஷன், இன்டர்செக்ட் செலெக்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ அண்ட் சிங்கிள் காலம். இதுவும் அதே மாதிரி தாங்க. இப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும். சிங்கிள் ரோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து சிங்கிள் காலமும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக எல்லா ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கும் அந்த எல்லா எப்படின்னா எல்லா ஃபோட்டோ அந்த ஹியூமன் இமேஜ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரே டூல் இதில் இருக்க 3 டூல் தான். லேசர் டூல், பாலிகன் டூல் அண்டு மேக்னெட்டிக் டூல். இதுக்கு மெயினாக ஒரு டூல் இருக்குது. அது என்னென்னா பென் டூல். அதை பற்றி நான் தனி வீடியோவே போடுறேன். ஓகேவா? பென் டூல்
கர்வேச்சர் டூல் அதான் வந்து ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனிங் இல்லை ஜாப் ஓரியன்ட்டாக போயிட்டீங்கன்னா அந்த டூல் தான் உங்களுக்கு முக்கியமாக கேட்பாங்க. அந்த டூல் நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவீங்களா, ஃபோட்டோஷாப்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்கான இந்த கட்டு டூலை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்க டூல் வந்து லேசோ டூல். லேசோ டூல் எப்படின்னா, நம்ம மவுஸில் நம்மளோட சிங்கிள் ஹேண்டை வச்சு நம்ம வந்து கட் பண்ணுறது. எப்பயுமே நீங்கள் ஒரு டூல் செலக்ட் பண்ணும்போது மேலே இருக்க ஆப்ஷன் வந்து நியூ செலெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணவே முடியும். நம்ம வந்து கிளிக் பண்ணப்போ இன்ட்ரெஸ்ட் செலக்ட் ஆகிருந்தா இந்த மாதிரி நம்ம இது பண்ணவே முடியாது. ஓகேவா? நீங்கள் பாருங்கள், நோ பிக்சல் செலக்ட் தான் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து நார்மலாக நியூ செலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த லேசர் டூல் எப்படின்னா, மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டை வந்து ஃப்ரீயாக வச்சு ட்ராப் பண்ணி அந்த ஏரியாவை வந்து கட் பண்ணுறது தான் இந்த வந்து லேசர் டூலோட வேலையேவும். ஓகேவா? பார்த்தாலே தெரியும், நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணால் இது பண்ணிக்கலாம். அதுதான் லேசர் டூல். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மூவ் டூல் எடுத்து நம்ம அந்த கட் பண்ண பிளேஸை எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து அன்டூ பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+Z. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன டூல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிகனல் டூல். பாலிகன் டூல் இது வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் கட்டு டூல். ஸ்ட்ரெயிட் லைன் கட்டுனா இப்போ ஸ்டார் இருந்தால் இருக்குது, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ பாலிகன் டூல் எடுத்து ஈஸியாக இப்படி எல்லா சைடும் வந்து ஈஸியாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணிட்டு போகலாம். நம்ம வந்து எந்த கஷ்டப்படவும் தேவையில்லை. இது வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பாலிகன் டூல். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கட்டு டூல் வந்து நீங்கள் பேசிக்காக பழகுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் டூல்ஸுக்கு அதுக்கடுத்து ஃப்ரீ ஹேண்ட் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து மெயினாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரே ஒன்று பென் டூல் தாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் கேட்டாலும் தெரியும், பென் டூல் தான் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பென் டூல் வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும். இப்போ வந்து இந்த இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிளேஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அந்த பாலிகன் டூலை வச்சு ஈஸியாக ஸ்டாரை மட்டும் கட் பண்ணி எடுத்தாது பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட்டு என்ன டூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டூல். இது வந்து எப்படின்னா ரொம்ப பேசிக்காக பழகுறவங்களுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிகிட்டே விட்டால் போதும். இதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிளேஸையும் வந்து செலக்ட் பண்ணிகிட்டே வந்துடும். செலக்ட் பண்ணாத பிளேஸுக்கு அந்த இடத்துல போய் ஆங்கர் பாயிண்ட் வச்சாங்கன்னா அந்த இடத்துல ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிட்டே வரும். இப்போ இந்த இடத்துல செலக்ட் ஆனால் இங்கே போய் ஆங்கர் பாயிண்ட் வச்சா போதும். அந்த மாதிரி தாங்க இந்த டூல். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன டூல் பார்க்க போகிறோம்னா குயிக் செலெக்ஷன் டூல். இந்த குயிக் செலெக்ஷன் டூல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட் இல்லை, ரொம்ப ஈஸியான டூல் தானே. அதாவது நம்ம ஒர்க்கு வந்து வேகமாக முடிகிற டூல். இப்போ இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜை வந்து நான் வந்து ஈஸியாக வேகமாக கட் பண்ணி எடுக்கணும்னா அந்த குயிக் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்படி பண்ணாலே போதும். எல்லா சைஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். இந்த இதை வந்து கலர் மோடை வந்து அனலைஸ் பண்ணி எல்லா பிளேஸையும் வந்து வேகமாகவே செலக்ட் பண்ணிடும். இதுதான் இந்த குயிக் செலெக்ஷனோட வேலையோ. நம்ம பார்த்தாலே தெரியுது எவ்வளோ வேகமாக எல்லா பிளேஸையும் செலக்ட் பண்ணியிருக்குன்ட்டு. இப்போ வந்து இந்த எல்லா பிளேஸ்லேருந்து இப்போ கொஞ்சம் வெளில போயிடுச்சு. இந்த வெளில போன பிளேஸை வந்து எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா குயிக் செலெக்ஷன் மேலே வந்து மைனஸ்ன்னு சொல்லி இருக்கும். நம்ம அதில் எப்படி வந்து நியூ செலெக்ஷன், ஆட் செலெக்ஷன், சப்ஸ்ட்ராக்ட் செலெக்ஷன், அதே மாதிரி தான் இங்கேயும் நியூ செலெக்ஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து ஆட் செலெக்ஷன், சப்ஸ்ட்ராக்ட் செலெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த வெளில போன பிளேஸ் சப்ஸ்ட்ராக்ட் செலெக்ஷன் எடுத்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம்னா போதும், அந்த இடம் வந்து ரிமூவ் ஆகிடும். இதுவும் அதே மாதிரி தான். மூவ் டூல் எடுத்து அந்த செலக்ட் பண்ண ஏரியா வந்து மூவ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன டூல்னா குயிக் செலெக்ஷன்லேயே வந்து மேக்னிக் வேர் டூல்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த டூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் அனலைசிஸ் தான். கலர் அனலைசேஷன்னா இப்போ சிக்னேச்சரே ஒரு இமேஜில் இருக்குது, அந்த சிக்னேச்சர் வந்து பிளாக் கலரில் போட்டிருக்காங்க. அந்த பிளாக் கலர் இருக்க சிக்னேச்சரை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பாலிகன் டூலு, லேசர் டூலை வச்சு கட் பண்ணிட்டு எடுக்க முடியாது. நீட்டாக வந்து இந்த மாதிரி மேக்னெட் டூலை எடுத்து அந்த பிளாக் கலரை வந்து எங்கெங்கே சைன் கொடுக்கும் அதை ஃபுல்லும் ட்ராக் பண்ணினா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா ஃபுல்லுமே ஒரு செலக்ட் ஆகிடும். ஏன்னா அந்த பிளாக் கலர் தான் அந்த
சாரி அந்த பிளாக் கலர் தான் சைன் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல வந்து ஸ்கை ப்ளூ கலர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து ஓவராலாகவே செலக்ட் பண்ணியிருக்கு. பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து ஜஸ்ட் அந்த ஸ்கை ப்ளூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். நீட்டாக மூவ் டூலை செலக்ட் பண்ணி அந்த ஸ்கை ப்ளூவை மட்டும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் இந்த டூலோட பெனிஃபிட்டேவும். நம்ம 4 டூல்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த 4 டூல் பற்றி பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த 4 டூலையும் ஒர்க் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்து இருக்க டூல்ஸ் அண்ட் அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ்லாம் போய் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.